இப்போ ஜனவரி 15ஆம் தேதி வந்து பொங்கலுக்கு படம் வந்து ரிலீஸ் ஆயிரும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஜனவரி 15ஆம் தேதி தான் கோர்ட்டுக்கு வந்து ஹியரிங்கே வருது சரிங்களா. அதனால வந்து இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க ஜனவரி 15ஆம் தேதி, எல்லாருமே நான் வச்சுக்கோங்க சரிங்களா. அங்கே தீர்ப்பு எப்படி வரும்னா, ஒன்று வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ஜனவரி 21ஆம் தேதி ஹைகோர்ட்லேயே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க சரிங்களா. ஜனவரி 15ஆம் தேதி வந்து நமக்கு தீர்ப்பு வந்துருச்சுன்னா நம்ம படம் வந்து ஜனவரி 26 அந்த குடியரசு தினம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லீவை ஒட்டி வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை ஹைகோர்ட்ல போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னா ஜனவரி 21ஆம் தேதி வந்து ஹைகோர்ட்ல வந்து ஹியரிங் வரும்போது ஒன்று ஜனவரி 26 லீவ்ல வர வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லாட்டி பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல வர வாய்ப்பு இருக்கு சரிங்களா. படம் எப்படியும் வரும், ஒன்று ஜனவரி 26 குடியரசு தினம் இருக்கு பார்த்தீங்களா, ஜனவரி 26 அந்த லீவை ஒட்டி, இந்த வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் இந்த 4 நாள் லீவை ஒட்டி படம் வந்து ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு குடியரசு தினம் சரிங்களா. அப்படி இல்லாத பட்சத்துல பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல வர வாய்ப்பு இருக்கு. மார்ச் மாசம் வரைக்கும் படத்தை வந்து தள்ளி போட மாட்டாங்க, ஏன்னா மார்ச் மாசம் அந்த டைம்ல எலெக்ஷன் டைம் வந்து ஆயிரும். அப்போ இந்த எலெக்ஷன் படம் வந்தா நமக்கு ஓவரா ஹைப் ஆயிரும், இல்லை பேட் நேம் கூட கிரியேட் பண்ணலாம். அதனால வந்து படத்தை எப்படியும் வந்து ஜனவரி 26 வந்து ரிலீஸ் பண்ண பார்ப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக் எதிர்பார்க்கலாம். ஒரு சென்சார் போர்டு வந்து இந்த அளவுக்கு வந்து பிரச்சனை எந்த படத்துக்குமே கொடுக்கலன்னு சொல்றாங்க சரிங்களா. எப்பவுமே வந்து போகும், அவங்களுக்கு பிடிக்கலன்னா நிறைய சீனை வந்து கட் பண்ண சொல்லுவாங்க, அவங்க கட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம எப்படிதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் நமக்கு முன்னாடியே வந்து சென்சார் போர்டு போயிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, எங்களை மீறி வந்து ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நமக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன பண்ணுவோமோ படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு அவங்க அதுக்கு முன்னாடி அவங்க அதை பண்ணிடுறாங்க, படம் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்ட்டு. அதனால இந்த அளவுக்கு வந்து இறங்கி வேலை பார்க்கும்போது நம்ம விஜயனை வந்து ஒரு வீடியோ போடணும், பிஎம் சார் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடணும், சிஎம் சார்னு போட்டாங்கல்ல அந்த மாதிரி பிஎம் சார்னு ஒரு வீடியோ போடணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அண்ணன் இப்போ தான் வந்து சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு சென்னைக்கே வந்திருக்காங்க. பார்ப்போம் அந்த பொங்கல் லீவில் வந்து எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். நாளைக்கு ஜனவரி 15 சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. நாளைக்கு தீர்ப்பு எப்படி வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு தீர்ப்பை வச்சு தான் வந்து விஜயனை வந்து வீடியோ போடுறாங்களா இல்லையான்னு பார்க்க முடியும். நாளைக்கு தீர்ப்பு வந்து பாசிட்டிவாக வந்தால் ஓகே, ஒருவேளை நெகட்டிவாக வந்தால் விஜயனை கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணும். ஆனால் விஜயனை இப்போ சென்னைக்கு வந்துட்டாங்க, சிபிஐ விசாரணை கூட வந்து அடுத்த வாரம் தான். அதனால அண்ணன் வந்து ஒரு வாரம் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க. கண்டிப்பாக வந்து ஜனநாயகன் படத்துக்காண்டி ஒரு வீடியோ கண்டிப்பாக போடணும். எதுக்கு படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டேங்க, சென்சாரை எதிர்த்து ஒரு வீடியோ கண்டிப்பாக அண்ணன் போடணும்.